நடிகர் சங்கங்கள் எதுக்கு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நடிகர்கள் தனிப்பட்ட முறையில் ஆதரவு கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. நடிகர் சங்கமா இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் அவர் நிறைய செஞ்சிருக்காரு. அது அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். இப்போ இந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா செம கூட்டமா இருக்கு தேட்டர். ஐ திங்க் அதாவது டிக்கெட் ரிலீஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ கூட்டமே இல்லை. சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேனர் இருக்கு. அதாவது இன்னைக்கு படம் ரிலீஸ், இன்னைக்கு தான் வந்து ரிசல்ட்டே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதனால அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. இதோட லாஸ்ட் படம் இதுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் எல்லாருக்குமே. இது பண்ணிட்டாங்க. அதாவது இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்றது. ஸோ நம்ம என்ன பண்ணாலுமே இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்டா இருக்கு. அவங்க நினைச்சிருந்தா இதை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா நான் ஒரு சென்சார் இடத்துல 5 பேர் இருந்திருக்காங்க. அதுல வந்து 4 பேர் வந்து ஓகே சொல்லிட்டு மீதி இருக்கிற ஒரு ஆள் மட்டும் தான் இந்த மாதிரி கேஸ் போட்டு சம்திங் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு போயிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். படத்தோட ஐப்பு குறையதுக்காக பண்றாங்க. மேபி இருக்கலாம். என்னதான் நம்ம நினைச்சாலுமே இது அவரோட லாஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி விஜய் சார் நடிச்சிருக்காரு அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஹைப்பு தான். இப்போ தாண்டி இப்போ அரசியல் வேற உள்ள போயிட்டாரு இல்லையா. ஸோ மேபி இதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்கலாம். இந்த படத்துக்கான ஒரு மோட்டிவ் ஐ திங்க் தரக்கூடாது. இது எப்ப ரிலீஸ் பண்ணாலுமே என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஜய் படம் சொல்லவே தேவை கிடையாது. தளபதி அப்படின்னும் போது ஐ மீன் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா இவங்க 2 பேர் படம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த தடவை தான் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் அகைன் வந்து சிவகார்த்தினோட பராசக்தி படமும் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போறதா இருக்கு. மேபி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து.